ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிக்டாக் வந்து வேற லெவலாக வைரல் ஆகிட்டு இருக்கிற கிட்டத்தட்ட 150 கண்ட்ரீஸில் அதை யூஸ் பண்ணுறாங்க. 2 பில்லியன்ஸ் டவுன்லோட் தாண்டி போயிட்டு இருக்கு ப்ளே ஸ்டோரில். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிக்டாக் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் டிக்டாக்ல வந்துருக்கிற 2 அப்டேட்ஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முடிஞ்ச அந்த வாட்ஸ்அப்பில் வந்துருக்க அப்டேட் பற்றி நான் சொல்கிறேன். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், எதுக்காக வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிக்டாக் யூஸர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் போடுங்க. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிக்டாக் வந்து ஒரு சைனீஸ் ஆப். இது வந்து 2017 ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்காக இது லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2018 மியூசிக்கலி கூட கம்பைன் பண்ணி அமெரிக்காவில் அதை லான்ச் பண்ணாங்க. அங்கே இருக்கிற பீப்புள்ஸில் ஒரு நல்ல ரீச்சாகவே இருந்துச்சு. இப்போது கிட்டத்தட்ட 150 கண்ட்ரீஸில் 75 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பில்லியன் டவுன்லோட்ஸ் தாண்டி இது ப்ளே ஸ்டோரில் போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி தான் இருக்காங்க. டிக்டாக்கோட ஆக்டிவ் யூசர்ஸ் 800 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. ரீசெண்டாக வந்து சர்வேயில் கிட்டத்தட்ட 45 மில்லியன் பீப்புள் இந்த குவாரண்டைன் டேஸில் மட்டும் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட டிக்டாக்ல இருக்கிற எல்லா யூசர்ஸுமே கிட்டத்தட்ட 83% பீப்புள் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் 17% தான் ஸ்க்ரால் பண்ணி லைக்கை மட்டும் போட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த 17%ல் நானும் இருக்கேன். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த வரிசையில் டாப் 10 மோஸ்ட் டவுன்லோட் ஆப்பில் டிக்டாக் ஒன்று. டிக்டாக் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு யூசர் கிட்டத்தட்ட 52 மினிட்ஸை டிக்டாக்காக யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸில் 1 ஹவர் வந்து டிக்டாக்காகவே நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த 2 பில்லியன் டவுன்லோட் சொன்னோம் இல்லையா, அதில் 500 மில்லியன் பீப்புள்ஸ் இந்தியன்ஸ் தான். ஆனால் பியூட்டி என்ன தெரியுமா, 180 மில்லியன் பீப்புள் தான் சைனீஸாக இருக்காங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சைனீஸ் ப்ராடக்டை யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது ஸ்டோரியெலாம் இல்லைங்க, உண்மையான நடந்த விஷயம் தான். ஜெனிஃபர் லூப்பஸ்ங்கிறவங்க ட்விட்டர்லேயும் டிக்டாக்லேயும் சேம் வீடியோவை போஸ்ட் பண்ணாங்க. ட்விட்டரில் இவங்களுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 45 மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனால் டிக்டாக்ல வெறும் 5 மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் தாங்க இவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வெறும் 2 மில்லியன் வியூஸ் தாங்க போச்சு. ஆனால் டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா 71 மில்லியன் வியூஸ் தாண்டி இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ தெரிஞ்சிருக்கும் டிக்டாக் எந்த அளவுக்கு வைரலான ஒரு ஆப்னு. இது நானும் ஃபஸ்ட்டு படிக்கும் போது எனக்கு வந்து ஷாக்காக தாங்க இருந்துச்சு. ஆனால் இது உண்மையாக நியூயார்க் டைம்ஸில் வெளியே இருக்கிற ஒரு ஆர்டிக்கலில் இது இருக்குது. அப்கமிங் இயர்ஸில் சோஷியல் மீடியா லிஸ்ட்டில் டிக்டாக் எல்லாத்தையும் பின்னாடி தெரிவிட்டு முன்னாடி வருவங்கள டவுட்டே இல்லைங்க. ரீசெண்டாக வந்து சர்வேயில் உங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸ் 13 to 30 இருந்தாங்கன்னா டிக்டாக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைம் இது கரெக்டாக இருக்கும். அடுத்தது நம்ம டிக்டாக்ல வந்துருக்கு 2 புது அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னதான் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருந்தாலும் டிக்டாக்ல இருக்கிற செக்யூரிட்டி செட்டிங்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுக்காக டிக்டாக் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மந்த்லி வெறும் அப்டேட்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மந்த் வந்து 2 புது அப்டேட் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ஃபேமிலிக்காக இது புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். எனக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சது. செகண்டாக வந்திருக்கிற அப்டேட் இது ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லுவாங்க. டிக்டாக்கு நிறைய பேர் கொஷின்ஸாக எடுத்து தள்ளியிருக்காங்க போல். ஆனால் டிக்டாக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாத்துமே எல்லாம் ரிப்ளை பண்ண முடியாது, அதனால் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்லாம் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் கொஷினான ஆன்சரே வந்து ரெடி பண்ணி அவங்க இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து படித்து பார்த்து ஈஸியாக நம்ம ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம என்னதான் கொஸ்டின் தட்டி அவங்க வந்து அனுப்புனாலும் நமக்கு எப்படி ரிப்ளை பண்ண போகிறதில்ல. நம்ம அவ்வளோ பெரிய டிக்டாக் யூஸும் கிடையாது. அதனால நம்ம ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ்லாம் பார்த்து நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த 2 அப்டேட்டையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் டிக்டாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீ டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா 3 ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். அந்த 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபேமிலி பேரிங். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஒன்று வந்து பேரண்ட், இன்னொன்று டீன் வந்து உங்கள் பசங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேரண்ட்டுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன். அந்த ஆப்ஷன் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் வந்து டிக்டாக் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வருது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா செட் எ லிமிட் ஆன் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வாட்ச் டைம். எவ்வளோ நேரம் வந்து உங்கள் வாட்ச் டைம் வந்து இருக்கலாம் டிக்டாக்ல வந்து அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து எக்ஸ்க்ளூட் த கண்டென்ட் தட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் யுவர் ஃபேமிலி. அதாவது உங்கள் ஃபேமிலிக்கு என்ன கண்டென்ட்லாம் சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். 3வது வந்து யாரெல்லாம் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணலாம் அதை வந்து லிமிட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுத்து நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த QR கோடு தான் அந்த ஒரு லிங்க்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோனில் இந்த லிங்க்கை வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க வந்து ஈஸியாக வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். அதே மாதிரி டிக்டாக் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள மீ டேப்குள்ளே வந்தீங்க அப்படின்னா மேலே 3 டாட் தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா சப்போர்ட்டில் ரிப்போர்ட்டே ப்ராப்ளம் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய டேப்ஸ் வந்து தெரியும். ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஷின், செலக்டட் டாப்பிக்கில் நிறைய டேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா நிறைய கொஷின் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து என்னன்னா யார் வந்து அதிகமாக கேட்டிருக்கா, என்னெல்லாம் கொஷின்ஸ் வந்து இவங்களுக்குலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷனாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் இதிலே ப்ராப்ளம்ஸில் சால்வ் ஆகிரும். அப்படி சால்வ் ஆயிரும். இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு டெலிட் மை போஸ்டட் வீடியோ அப்படின்னு அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா செவரல் ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிரும். கீழே வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எஸ் ஆர் நோ ஆப்ஷன். அதை வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு க்ரோ மை அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணோம் அப்படின்னா என்னெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கெட் டு நோ யுவர் ஆடியன்ஸ். உங்கள் ஆடியன்ஸ் வந்து என்னெல்லாம் விரும்புகிறாங்க, அதை வந்து என்னெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது அதை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்ட்டிசிபேட் இன் ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் சேலஞ்சஸ். இந்த ஹேஷ்டேக் சேலஞ்ச் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு டிக்டாக் கம்பெனி வந்து ஒரு ஹேஷ்டேக்காக கிட்டத்தட்ட $1 lakh வந்து செலவு பண்ணி அந்த ஹேஷ்டேக் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். அவங்க வந்து அவங்களோட டிக்டாக் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. போஸ்ட் யுவர் வீடியோஸ் ரெகுலர்லி. நீங்கள் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க, வியூஸ் வருதோ இல்லையா அதை போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். கனெக்ட் வித் யுவர் கம்யூனிட்டி அவுட் சைட் ஆஃப் டிக்டாக். அதாவது உங்கள் டிக்டாக் வீடியோஸில் மற்ற இதில் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அதில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ வந்து நிறைய பேத்துக்கு ரீச் ஆகிட்டு உங்களை வந்து டிக்டாக் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களும் வந்து டிக்டாக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டு க்ரோ பண்ணுறதுக்கான வழிகள். ஸோ இதான் வந்து செகண்ட் அப்டேட்டாக வந்து டிக்டாக் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் எதுலேயுமே எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு நம்மளோட கமெண்ட்ஸ் வந்து நம்மளோட கொஷின்ஸ் வந்து என்னென்னு தெரிவித்து டன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த 2 அப்டேட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அடுத்ததாக நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துருக்க ஒரு சின்ன அப்டேட் பற்றி பார்க்கலாம். இந்த அப்டேட்டுக்கு பேர் டார்க் மோட். இந்த டார்க் மோட் வந்து எதுக்காக ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி கண்ணாடி போட்டிருக்காங்க மெயின் யூஸு. என்ன இந்த ஆப்ஷனில் என்ன பெருசாக யூஸ் அப்படின்னா இது ரேடியேஷன்ஸ் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. நைட் அதிகமாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும். அப்படி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஒயிட் பேக்ரவுண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிகமான ரேடியேஷன்ஸ் வரும். இந்த டார்க் மோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ரேடியேஷன்ஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணி அது கம்மியான ரேடியேஷன் தாங்க நம்ம ஐஸுக்கு கொடுக்கும். அதனால் எந்த பாதிப்பு வந்து அதிகமாக வராதுன்னே சொல்லலாம். இருந்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணாலே பாதிப்பு தாங்க. அந்த அப்டேட் என்னன்னு பார்க்க நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா அக்கௌண்ட் சாட்ஸ் நிறையா இருக்கும், அந்த சாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தீம் இருக்கும். அந்த தீம் போய் நான் இப்போ டார்க் வச்சுருக்கேன். ஸோ இப்போ லைட்னா கொடுக்குறேன். லைட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் இதாகிடும், அதிகமாக பவர் அதாவது அதிகமாக ரேடியேஷன்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து வருது. நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் கொடுத்து டார்க் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே கம்மி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன்.